Hello students, good morning. இன்றைக்கி நம்ம கிளாஸில் கெமிஸ்ட்ரி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனில் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், வாட் இஸ் மீன் பை ரேட்னா என்ன, ஸோ அதோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பற்றி இதில் பார்க்க போகிறோம். வாட் இஸ் மீன் பை ரேட் அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன், அதுதான் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதோட நெசசிட்டி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம இந்த லெசனில் பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், we are discussed வேரி டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அண்டு நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட்னா என்ன, ப்ராடக்ட்னா என்ன, ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பாருங்கள், சம் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரஸ்டிங் ஆஃப் அயான், டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு, பர்னிங் ஆஃப் பெட்ரோல், வெதரிங் ஆஃப் ராக். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு. ஸோ இதெல்லாம் என்ன சார் வித்தியாசம்? ரஸ்டிங் ஆஃப் அயான் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ஸ்லோ ப்ராசஸ். டைஜஷன் ஆஃப் ஃபுட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். பெட்ரோல் பார்த்திங்கன்னா சர்டைன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன ஆகும், பர்ன் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் ரியாக்ஷன் இருக்குது அதுலேயே. ஸோ இதெல்லாம் என்ன சார் இது வந்து ஸ்லோவாக நடக்குது. ரஸ்டிங் ஆஃப் அயன்னா ஒரு என்ன ஆகும், ஒரு 1 வீக் ஆர் 15 days 1 month ஆகும் அது ரெஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா ஸ்லோ ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ ஒய் திஸ் இஸ் அ ஸ்லோ ரியாக்ஷன், ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ஸோ அதை தான் நம்ம யார் சொல்கிறோம், ரேட், ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனை தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம், ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள், ஹவு ஃபாஸ்ட் இஸ் ஈச் ரியாக்ஷன், எப்படி வந்து ஒவ்வொரு ரியாக்ஷனும் வந்து ஒவ்வொரு ஸ்பீடாக நடக்குது, என்ன ரீசன், ஏன் வந்து இப்போ ரஸ்டிங் ஆஃப் அயான் வந்து ஸ்லோவாக நடக்குது, பர்னிங் ஆஃப் பெட்ரோல் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படிங்கிறத என்ன, ஹவு எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதே போல் அதை ரேங்க் தெம் ஃப்ரம் த ஸ்லோவஸ்ட்டு டு ஃபாஸ்டஸ்ட். எல்லாமே ஸ்லோவிலேருந்து என்ன பண்ணோம், ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணோம். ஸோ விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் விச் இஸ் த என்ன சொல்கிறாங்க, ஸ்லோவஸ்ட்டு ஒன் ஆஃப் த வே த ஃபைண்ட் அவுட் ஹவு த ஃபாஸ்ட் ரியாக்ஷன் இஸ் ஃபாலோஸ். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஸோ மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னா, ஸோ அதோட ரியாக்ஷனுடைய ரியாக்டன் அண்ட் ப்ராடக்டை வந்து ரியாக்ஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் ஏன் ஃபாஸ்ட் ரியாக்ஷனுக்கும் ஸ்லோ ரியாக்ஷனுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபார் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெட் அஸ் அஸ்யூம் த 100 gram ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் ஏ அண்டர்கோஸ் த ரியாக்ஷன் அண்ட் ஆஃப்டர் அண்ட் ஹவர். அதாவது 100 gram வந்து நம்ம ரியாக்டன் எடுத்துக்கிட்டோம் ஏங்கிற சப்ஸ்டன்ஸு. அது 1 hour ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் மிச்சம் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, நமக்கு 50 gram வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதான் ஏ எடுத்துகிட்டோம், அதில் வந்து நமக்கு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. இதில் 100 gramல 50 gram போக மிச்சம் ரிமைனிங் 50 gram நமக்கு இருக்குது, ஐ மீன் ப்ராடக்ட்டு. ஸோ அப்போ வந்து இந்த அனதர் இன்ஸ்டன்ஸ் அதே போல் இன்னொன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் 100 gram ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து சி அப்படிங்கிற ஒரு ரியாக்டன் எடுத்துக்கிட்டோம். ஸோ அண்டர்கோஸ் த ரியாக்ஷன் ஆஃப் அன் ஹவர் ஆஃப்டர் an hour 1 hour, அதே போல் 1 hour தான். 20 gram லெஃப்ட் நமக்கு வந்து என்ன ஆகுது, மிச்சம் வந்து நமக்கு 20 gram வந்து மிச்சம் வருது, மிச்சம் 80 gram வந்து ரியாக்ட் ஆகிடுது. ஸோ அப்போ அதில் பாருங்கள், கேன் யூ சே விச் இஸ் த ஃபாஸ்ட் ரியாக்ஷன். த ஃபஸ்ட் ரியாக்ஷன் வந்து 50 gram ஆஃப் த ரியாக்டன் ஏ இஸ் கன்வெர்டட் டு ப்ராடக்ட். இதில் 100 gramல ஃபஸ்ட் ரியாக்ஷனில் 50 gram வந்து என்ன ஆகிடுச்சு, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. வேறஸ் இன் செகண்ட் ரியாக்ஷனில் வந்து 80 gram ஆஃப் த ரியாக்டன் என்ன ஆகிடுச்சு, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. மிச்சம் தான் ரிமைனிங் தான் 20 gram இருக்குது, லெஃப்ட்டு தான் நமக்கு மிச்சம் இருக்கிறது தான். ஸோ த செகண்ட் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்டர் அப்படின்னு ஏன் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரியாக்ஷனில் 100 gram எடுத்துக்கிட்டோம், அதில் 50 gram தான் என்னவா சேஞ்ச் ஆச்சு, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆச்சு. அதே செகண்ட் எக்ஸாம்பிளில் அனதர் இன்ஸ்டன்ஸில் 100 gram ஆஃப் ரியாக்டன் எடுத்துக்கிட்டோம். ஸோ திஸ் இஸ் என்ன ஆகுது, நமக்கு 80 gram வந்து நமக்கு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ எதில் வந்து நம்ம ப்ராடக்ட் ஈல்டு வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குதோ அதுதான் என்னது, ஃபாஸ்டஸ்ட்டு. ஸோ அப்போ அது செகண்ட் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் என்னது, கால்டு த ரியாக்ஷன் ரேட். இப்படி தான் வந்து ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்கள். த ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் இஸ் அ சேஞ்ச் இன் த அமௌண்ட் ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த எனி ஒன் ஆஃப் த ரியாக்டன் ஆர் ப்ராடக்ட் பர் யூனிட் டைம். அதாவது ஒரு வேதிவினையினுடைய வேகம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதன் என்ன சொல்லலாம், வினைபடு பொருள் அல்லது விளைபொருளில் ஏற்படுகின்ற என்ன சொல்லலாம் மாற்றம், சேஞ்சஸ், அதில் எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் யார், நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள், நான் ஏங்கிற ஒரு ரியாக்டன் எடுத்துக்கிட்டேன், எனக்கு பிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி சார் மென்ஷன் பண்ணலாம், ரேட் அப்படிங்கும்போது -டினா டிஃப்ரென்ஸு, ஏங்கிறது ரியாக்டன் பை டிடி எதை பொறுத்து மாறுது, பர் யூனிட் டைம், ஒரு குறிப்பிட்ட டைமை பொறுத்து தான் என்ன ஆகுது, ஒரு ரியாக்டனுங்கிறது ப்ராடக்டாக மாறுது.
ஓகேவா? அப்போ கிவ்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள், டிபி டி ஆஃப் பி டிவைடட் பை டிடி. பிங்கிறது யார்? நமக்கு ப்ராடக்ட். இது என்ன சார் இங்கே ப்ளஸ்ஸு எதுக்காக சார் இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து மைனஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏங்கிற ரியாக்டன்ட் வந்து குறையணும், டிக்ரீஸ் ஆனால் தான் இதிலேருந்து தான் நமக்கு யார் கிடைப்பாங்க, ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ அந்த டிக்ரீஸ் ஏங்கிற ரியாக்டன்ட்டை வந்து டிக்ரீஸ், ஐ மீன் டிக்ரீஸ் மீன்ஸ் என்னது, ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகும்போது இதோட கான்சன்ட்ரேஷன் குறையும், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்போது பியோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதை இண்டிகேட் பண்ணுறது தான் யாருனாமா நமக்கு மைனஸ் சார்ஜ், இங்கே ரியாக்டன்ட்டுக்கு ப்ராடக்ட்டுக்கு ப்ளஸ் சார்ஜ். அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு, ரேட்டுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மைனஸ் டி ஆஃப் ஏ டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டி ஆஃப் பி டிவைடட் பை டிடி. இங்கே ப்ளஸ் போடலனாலும் இல்லைனா ஐ மீன் போட்டாலும் ப்ளஸ் தான். ஸோ இப்போ இந்த ஏங்கிறது யார் சார்னா நம்ம எடுத்துக்கிட்ட ரியாக்டருடைய கான்சன்ட்ரேஷன் ஏ, பிங்கிறது யார், இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி, ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் இதை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணணும், இந்த ரியாக்ஷன் இது வரைக்கும் சொல்லணும். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதை நான் சொன்ன பாயிண்ட் தான். நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ். இதில் நெகட்டிவ் சைன் அப்படிங்கிறது எதை சார் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, யார் இண்டிகேட் பண்ணுது, த டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த வித் ஏ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வித் டைம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏங்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஆகுது, குறையுது. ஸோ அதே போல் பாசிட்டிவ் சைன் பாருங்கள், இந்த பாசிட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது, இந்த இன்க்ரீஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி, பியோட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க, இங்கே பாருங்கள் ஏவுக்கும் பிக்கும் வந்து ப்ராக்கெட் போட்டிருக்காங்களா, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராக்கெட் எதை சார் ரெப்ரசென்ட் பண்ணுறதா, கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம வாயில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ப்ராக்கெட் போட்டாவே என்ன மீனிங், அண்டர்ஸ்டுட் என்னென்னு அர்த்தம், கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். ஸோ ஓகேவா? டி ரெப்ரசன்ஸ் இன்ஃபினிட்டிசிமல் சேஞ்ச் அப்படின்னு என்ன அர்த்தம், டின்னு ஏன் சார் போகிறோம், டிஃப்ரென்ஸ் ஆகுது இல்லையா, ரியாக்டன்லேருந்து ப்ராடக்டாக சேஞ்ச் ஆகுது, அதோட இடையில டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் டி போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஒய் இஸ் ரியாக்ஷன் ரேட்டு, ஏன் வந்து சார் இந்த ரியாக்ஷன் ரேட்டுங்கிறது எதுக்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபாஸ்டர் த ரியாக்ஷன் மோர் வில் பி த அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட். இப்போ தான் நான் சொன்னேன், ஒன்று தான் சொன்னேன், 100 கிராம் ஆஃப் எடுத்துக்கிட்டேன், எனக்கு 50 இதில் வந்து நான் ஒரு ரியாக்ஷனில் 50 கிராம் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு, அதே இன்னொன்றில் வந்து 100 கிராம் எடுத்துகிட்டு எனக்கு 80 கிராம் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும், ஹை ப்ராடக்ட் எதில் கிடைக்குதோ அதுதான் ஃபாஸ்டர் ரியாக்ஷன். அப்போ பாருங்கள், ஃபாஸ்டர் ரியாக்ஷன் மோர் வில் பி த அமௌண்ட் ஆஃப் என்னது ப்ராடக்ட் இன் ஏ ஸ்பெசிஃபிக் டைம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு நிறைய என்ன கிடைக்குது, ப்ராடக்ட் வந்து விளைபொருள் வந்து நிறைய கிடைக்குது. இதில் ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்துச்சுன்னா. ஸோ த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த கெமிஸ்ட் ஃபார் என்னது, டிசைனிங் த ப்ராசஸ் ஆஃப் கெட் குட் ஈல்டு ஆஃப் அ ப்ராடக்ட். அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த ரேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக, நம்ம நிறைய ப்ராடக்ட் ஆஃப் ஈல்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கிடைக்குது. ஸோ த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த ப்ராசஸ் ஹூஸ் ஹோப்ஸ் ஸ்லோ டவுன் த ரியாக்ஷன் காசஸ் என்னது, ஃபுட் டு ஸ்பாயில். ஸோ இதை வந்து ஃபுட் ஸ்பாயிலை வந்து என்ன பண்ணோம், ஸோ குறைக்கிறதுக்காகலாம் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூ ஹோப்ஸ் த ஸ்லோ டவுன் த ரியாக்ஷன் தட் காசஸ் ஆஃப் ஃபுட்டோட அந்த ஸ்பாயிலேஜ். இப்போ நம்ம ஃபுட்டெலாம் நிறைய கெட்டு போகுது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து இது என்ன பண்ணுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் யார் அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், அதோடைய இம்பார்ட்டன்ஸு. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அதெல்லாம் கேட்பாங்க கொஷின்ஸில். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். சம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த நம்ம ஒரு ரியாக்ஷனோட ரேட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, சாதாரணமாக ஆர்டினரியாக சேஞ்ச் ஆகுது, அதுக்குன்னு சம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுது, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ ஸ்லோவாக நடக்குது, திடீர்னு ஃபாஸ்ட்டான ரியாக்ஷன் வந்து ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னா சம் ஃபேக்டர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க. த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கேன் பி சேஞ்ச்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அயன் கெட் ரஸ்டட் ஃபாஸ்டர் இன் ஆசிட் தென் இன் வாட்டர். அதாவது நம்ம அயன் ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறது வந்து வாட்டரை விட இங்கே ஆசிட்டில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகுன்றாங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தட் அஃபெக்ட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ நம்ம வாட்டரில் பண்ணோம்னா ஸ்லோவாக தான் ரஸ்ட் ஃபார்ம் ஆகும், ஆனால் ஆசிட்டில் என்ன பண்ணுது, ஃபாஸ்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள், அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேக்டர்ஸில் வந்து த நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட், நெக்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ், நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர், நெக்ஸ்ட் வந்து கேட்டலிஸ்ட், அப்புறம் என்னது ப்ரெஷர், அதுக்கடுத்து யார் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஓகேவா? ஸோ பாருங்கள், அதில் ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படிங்கும்போது பாருங்கள், த ரியாக்ஷன் பாருங்கள், நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். த நேச்சர் ஆஃப் த ரியாக்டனில் த ரியாக்ஷன் ஆஃப் சோடியம் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஃபாஸ்டர் தேன் தட் வித் அசிட்டிக் ஆசிட் அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா,
சோடியத்தை வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறோம். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. யாரை விடனா அசிட்டிக் ஆசிடை விட. ஆனால் அசிட்டிக் ஆசிட் கூட சோடியம் ரியாக்ட் பண்ணால் ஸ்லோவாக நடக்குது. டூ யூ நோ ஏன் அப்படின்னு கேட்டால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். ஆக்சுவலாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ங்கிறது ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் தானே. ஸோ இப்போது த HCl இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் தென் அசிட்டிக் ஆசிட். CH3CO வச்சுனா யார் அசிட்டிக் ஆசிட். ஸோ HClங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடு, அசிட்டிக் ஆசிடுங்கிறது எப்படி இருக்காமா வீக்கராக இருக்குது. ஸோ அதனால் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் தென் அசிட்டிக் ஆசிட் தஸ் மோர் ரியாக்டிவ். ஸோ அதனால் அசிட்டிக் HCl வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்டுங்கிறதுனால இது என்ன பண்ணுது மோர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்க, ஸோ த நேச்சர் ஆஃப் த ரியாக்டன். அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ரியாக்டன் வந்து ஸ்ட்ராங் ஆசிடாக எடுத்துக்கும் போது சோடியம் கூட ரியாக்ட் ஆகிட்டு சோடியம் குளோரைடு அண்டு ஹைட்ரஜன் கேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. எப்போது ஃபாஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் எடுத்துக்கும் போது. அதே சோடியம் தான் வீக்கஸ்ட் ஆசிட் எடுத்துக்கும் போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்னென்னா சோடியம் அசிட்டேட். இதுக்கு ப்ராடக்ட் பேர் என்னது சோடியம் அசிட்டேட்டுன்னு சொல்லுவோம். கிடைக்கிற ப்ராடக்ட் சோடியம் அசிட்டேட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. ஆனால் இது வந்து ஸ்லோ பிகாஸ் ஆஃப் ஏன் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் இஸ் அ வீக்கஸ்ட் ஆசிட், HCl இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். அப்போ நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட், இந்த ரியாக்டண்ட்டை பொறுத்து என்ன ஆகுது, இந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது, இது வந்து ஸ்லோவாக நடக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ த நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன். கான்சன்ட்ரேஷன் நம்ம எடுத்துக்கிட்ட ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி பாருங்க எப்படின்னு. த அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன் பாருங்கள், சேஞ்சிங் த அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன் ஆல்சோ இன்க்ரீஸ் த ரியாக்ஷன் ரேட். நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும், ரியாக்ஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. அப்போது பாருங்கள், த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் த சர்டைன் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் கால்டு கான்சன்ட்ரேஷன். ஓகேவா, நம்ம எடுத்துக்கிற அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிற சர்டைன் வேல்யூம் ஆஃப் த சொல்யூஷன். த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் இந்த சர்டைன் வேல்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் கால்டு என்னது கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அப்போ எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா பாருங்கள் மோர் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் மோர் பர்டிகுலர் பர் வேல்யூம் எக்ஸிஸ்டன்ட் அண்ட் என்னது ஸோ ஃபாஸ்டர் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மோர் கான்சன்ட்ரேஷனாக இருக்குது அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரானுலேட்டட் ஜிங்க், அதாவது ஜிங்க் மெட்டல்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜிங்க் மெட்டல் வந்து என்ன பண்ணுறோன்னா 2 மோலாரிட்டி HCl கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. அதே வந்து 1 மோலாரிட்டி HCl கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. இதில் 2 மோலாரிட்டி இதெல்லாம் என்ன சார், இது எம்னா என்ன சார் மோலாரிட்டின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸு. எப்படி நம்ம வந்து வெயிட்டை வந்து கிராமு கிலோகிராம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி கான்சன்ட்ரேஷன் டேர்முக்குன்னு சில டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபர்தராக 11th படிக்கும்போது ஒவ்வொன்றை பற்றி படிப்போம். ஓகேவா. ஸோ இப்போ மோலாரிட்டி அப்படிங்கும்போது பாருங்கள், இந்த கிரானுலேட்டட் ஜிங்க் அப்படிங்கிறது 2 மோலாரிட்டி HCl கூட ரியாக்ட் ஆகுது. அதே போல் 1 மோலாரிட்டி HCl கூட ரியாக்ட் ஆகுது. 2 மோலாரிட்டி கூட ரியாக்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஃபாஸ்டர் வித் 2 மோலாரிட்டி HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தென் என்னது 1 மோலாரிட்டி HC ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்போ அந்த கிரானுலேட்டட் ஜிங்க்குங்கிறது 2 மோலாரிட்டி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகுது. 1 மோலாரிட்டி கூட என்ன பண்ணுது ஸ்லோவாக ரியாக்ட் ஆகுது. பிகாஸ் ஆஃப் த 2 மோலாரிட்டி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் அ கான்சன்ட்ரேஷன் ஹைலி கான்சன்ட்ரேட்டட். 1 molarity hydrochloric acid is a weak concentrated then 2 molarity. இதை விட இது வந்து வீக்கர். ஸோ அதனால் இது ஸ்லோவாக நடக்கும். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால என்ன ஆகும், நமக்கு சேஞ்சிங் த அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் த ரியாக்ஷன் ரேட். ஓகேவா. ஸோ அதை சொல்கிறாங்க கான்சன்ட்ரேஷன் அப்படின்ட்டு. ஸோ அதை நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு பாருங்கள் ஒரு பிக்சர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ லோ கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கும்போது பாருங்கள், இந்த லோ கான்சன்ட்ரேஷன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்ட ரியாக்டன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், இது ஒவ்வொன்றும் ரியாக்டன்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஜிங்க்னு வச்சுக்கோங்க, இதை வந்து ஜிங்க்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரௌன் கலரில் இருக்க ஜிங்க்னு வச்சுக்கோங்க, ப்ளூ கலரில் இருக்கிறது HClனு வச்சுக்கோங்க. அதே போல் இங்கேயும் பாருங்கள், இது வந்து ஹை கான்சன்ட்ரேஷனில் இது வந்து ஜிங்க்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து HClனு வச்சுக்கோங்க. இப்போ லோ கான்சன்ட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொலிஷன் அப்படின்னா மோதல்கள். இப்போ அதில் ஜிங்க்கும் இந்த HClனு பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில் இருக்க கொலிஷன் லோ கான்சன்ட்ரேஷனாக இருக்கும்போது அந்த மாலிகுல்ஸ் இடையில் இருக்க கொலிஷன் என்னது மோதல்கள்னு சொல்கிறோம். அது வந்து சொல்லுவாங்க கொலிஷன் தியரி அப்படின்னு சொல்லியிருக்கு, நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. ஸோ இப்போ லோ கான்சன்ட்ரேஷனாக இருக்கும்போது அதில் இருக்கிற அந்த மாலிகுல்ஸ் இடையில் இருக்க அந்த கொலிஷன் அப்படிங்கிறது மோதல்கள்ங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். பாருங்கள், இங்கே 1 2 தான் எப்படி இருக்குது, ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு. மற்றதெல்லாம் பாருங்கள் தனித்தனியாக இருக்கா, ஒன்றோட ஒன்று சேரலை. ஸோ இப்போ அந்த கொலிஷன் வந்து கொலிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எப்போது லோ கான்சன்ட்ரேஷனில். அதனால் அதோட ரியாக்ஷன் ரேட்டு எப்படி தான் இருக்கும், கம்மியாக இருக்கும். அதே வந்து ஹை கான்சன்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே எல்லாமே மேக்ஸிமம் பாருங்கள் எல்லாமே கொலீடாக இருக்குது. கொலீடானது மோதிக்குது.
அதாவது ஜிங்க்கும் HCl என்ன இது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது அதிகமாக இங்கே பாருங்கள் மோதிட்டுருக்கு. அது காரணம் என்னென்னா கொலிஷன், அந்த மோதல் கொள்கை அப்படிங்கிறது இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கனால அந்த மாலிகுல்ஸ் இடையில இருக்க அந்த மோதல்கள் வந்து கொலிஷன் வந்து ஹையராக இருக்குது. ஸோ அப்போ ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது ரியாக்ஷன் ரேட் எப்படி இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து கொலிஷன் ஃபியூ கொலிஷன் கம்மியாக இருக்கனால, லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கனால ஃபியூ கொலிஷன் தான் இருக்குது. அதனால் இது எப்படி இருக்கும், நமக்கு ஸ்லோவாக நடக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பிக்சரைஸ்டு எக்ஸாம்பிள், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து வித் டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும், அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் கோ ஃபாஸ்டர் அட் ஹை டெம்பரேச்சர். நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக என்ன ஆகும், நமக்கு ஒரு ரியாக்ஷனோட ரேட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு ரியாக்ஷனுமே ஃபாஸ்ட்டாக தான் நடக்கும்னு சொல்கிறாங்க பாருங்கள். பிகாஸ் ஆடிங் ஹீட் டு த ரியாக்டன் ப்ரொவைட் எனர்ஜி டு பிரேக் மோர் பாண்ட்ஸ் அண்ட் தஸ் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். எப்படி சார் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரியாக்டன்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரியாக்டன்ட்க்கு இடையில இருக்க அந்த கெமிக்கல் பாண்டு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிரேக்கப் ஆகுதோ, பிரேக்கப் ஆகிட்டு இன்னொரு நியூ பாண்டை க்ரியேட் பண்ணுதோ, ஸோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து நியூவாக வந்து ப்ராடக்ட் வந்து சீக்கிரம் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சீக்கிரமாக அந்த பாண்டு வந்து பிரேக்கப் ஆகணும்னா நமக்கு என்ன வேணும், ஹை எனர்ஜி வேணும். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க, அது ஆடிங் த ஹீட் டு த ரியாக்டன். நம்ம ஒரு ரியாக்டன்ட்டுக்கு வந்து ஹீட் வந்து நம்ம அதிகமாக ஆட் பண்ணும்போது ப்ரொவைட்ஸ் த எனர்ஜி டு பிரேக் மோர் பாண்ட்ஸ். அதோட பாண்ட்ஸை வந்து பிரேக்கப் பண்ணி என்ன பண்ணும், அதை ரியாக்ஷன் ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து சீக்கிரம் நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிறோம் பாருங்கள். CaCO3ங்கிறது யார், கால்சியம் கார்பனேட்டு HCl கூட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட்ஸ் ஸ்லோலி வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரூம் டெம்பரேச்சர். நம்ம நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இதை ரெண்டையும் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், ரொம்ப ஸ்லோவாக ரியாக்ட் ஆகுது. என்ன ரியாக்ஷன் ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா கால்சியம் குளோரைடு ப்ளஸ் H2 அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஸ்லோ ப்ராசஸ், ரொம்ப ஸ்லோவாக நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ரியாக்ட் ஆகுது. அதே இந்த ரியாக்ஷன் மிக்சர் இஸ் ஹீட்டட். இதையே நான் என்ன சொல்கிறேன்னா, ரூம் டெம்பரேச்சர் இல்லாமல் அதே கால்சியம் கார்பனேட் எடுத்துகிட்டு HCl எடுத்துக்கிட்டு ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே விடாமல் நான் ஹீட் பண்ணுறேன். அடிஷ்னலாக என்ன பண்ணுறேன், இதை ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக நமக்கு யார் கிடைப்பாங்க, கால்சியம் குளோரைடும் H2Oவும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். ஸோ உடனே இப்போ இது நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட்டை வந்து நம்ம சப்ளை பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். ஸோ அப்போ ஸ்பீடு மீன்ஸ் என்னது, த ரேட் இஸ் இன்க்ரீஸ்டு. ஓகேவா? ஸோ அதான் வந்து த டெம்பரேச்சர் இஸ் டிபெண்ட் அப்பான் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆஃப் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதோட இந்த டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறதுனால எப்படி நடக்குது அப்படிங்கிறது ஒரு பிக்சர் எக்ஸாம்பிள் பாருங்கள். the temperature of the reaction mixture. When the temperature of the reaction increases, the reacting particles move faster because they have a kinetic energy, high kinetic. அப்போ நம்ம ஹீட் பண்ணுறப்ப தான் நான் சொன்னேன், நார்மலாக நடக்கும்போது ஸ்லோவாக நடக்குது. ஸோ ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, அந்த பாண்டு சீக்கிரம் பிரேக்கப் ஆகி நமக்கு என்ன ஆகுது, ஸ்பீடாக நடக்குது. அப்போ ரீசன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அப்படி ஹீட் பண்ணும்போது அந்த பாண்டு பிரேக்கப் ஆகி அதில் என்ன ஆகுது அப்படின்னா, பிகாஸ் தே ஹேவ் அ ஹை கைனெட்டிக் எனர்ஜி. அதில் வந்து என்ன, ஹை கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. பாருங்கள் இதில் பாருங்கள் மாலிகுல்ஸ் இருக்குது. பார்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ரியாக்டன்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ரியாக்டன்ட் பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு லோவராக இருக்குது, அதாவது மீன் டெம்பரேச்சர் வந்து லோ டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சரில். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட கைனெட்டிக் எனர்ஜி, இந்த மாலிகுலோட அந்த மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, ரெட்டு ப்ளூ, இது ஒரு ரியாக்டன்ட், இது ஒரு ரியாக்டன்ட் வச்சுக்கலாம். ஸோ இதோட கைனெட்டிக் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கனால பாருங்கள் அங்கே இங்கேயும் ரொம்ப கேப் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டெம்பரேச்சர் வந்து கொடுக்குறேன், ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதோட கைனெட்டிக் எனர்ஜி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இதில் இருக்கிற இந்த பார்ட்டிகல்ஸ் ஏபி ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது மீன்ஸ் என்னது, தே ஹேவ் அ ஹை கைனெட்டிக் எனர்ஜி. இந்த ஹை கைனெட்டிக் எனர்ஜி ஏன் சார் வருது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் ஹை ஹீட். ஸோ ஹை ஹீட்னால என்ன ஆகுது, நம்ம கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஹையர். ஸோ தட் பார்ட்டிகல்ஸ் ஏ அண்ட் பி இஸ் கொல்லீடு, ரொம்ப என்ன ஆகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு என்ன ஆகும், நமக்கு ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ பிக்சரைஸ்டு எக்ஸாம்பிள் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ப்ரெஷர்னால் நமக்கு என்ன சார் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணுறதுனால அதோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்ன சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரியாக்டன்ட் ஆர் கேஸஸ். ஒரு வேளை நம்ம எடுத்துக்கிட்ட ரியாக்டன்ட் வந்து ஒரு வேளை கேஸஸாக இருந்ததுன்னா இன்க்ரீஸிங் தேர் ப்ரெஷர். நம்ம எடுத்துக்கிட்ட ரியாக்டன்ட் வந்து யாராக இருக்கணும், கேஸஸாக இருக்கணும். ஸோ அப்போ அதோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ரியாக்ஷன் ரேட் ஆகும், இன்க்ரீஸ் த ரியாக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ பிகாஸ் ஏன் சார் அப்படின்னா இன்க்ரீஸிங் த ப்ரெஷர் த ரியாக்டிங் பார்ட்டிகிள்ஸ் கம் க்ளோசர் டு த கொலீடு ஃப்ரீக்வெண்ட்லி அப்படி தான் ஏற்கனவே சொன்னேன். கொலீடுனா எனது மோதல்கள்னு சொன்னேன். அதாவது ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது பாருங்கள் இங்கே இருக்குது அந்த மாலிகுல்ஸ் உள்ளே இருக்கிற அந்த ரியாக்டன் மாலிகுல்ஸ்க்கு இடையில் இருக்கிற, அதாவது ப்ரெஷர் லோவராக இருக்கும்போது அந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில் இருக்கிற அந்த இது வந்து கம்மியாக இருக்கும். ப்ரெஷர் கம்மியாக இருக்கனால அங்கே எங்கேயும் ஒவ்வொரு மாலிகுல்ஸும் ரோரிங்னது உலாவிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதே வந்து நீங்கள் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு வைங்க, அந்த ஒவ்வொரு மாலிகுல்ஸ் என்னாகும் கம் க்ளோசர். அதான் சொல்லியிருக்காங்க. ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸிங் த ப்ரெஷர் த ரியாக்டிங் பார்ட்டிகிள்ஸ் கம் க்ளோசர். அப்போ என்ன ஆகுது இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மாலிகுல்ஸும் பாருங்கள் ஒவ்வொன்றும் சேர்ந்துருக்கா. த ரியாக்டிங் மாலிகுல்ஸ் ஆர் கம் க்ளோசர், ரொம்ப பக்கமாக வருது. அப்போ கொலீடுன்னு அது ஒன்றோட ஒன்று மோதிக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக மோதிக்கிட்டு நமக்கு என்ன ஆகுது, ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணுது. பாருங்கள் அதான் சொல்லியிருக்காங்க. if the pressure is increased same number of particles are squeezed ன்னு அர்த்தம், ஒன்னோட ஒன்று மோதிக்குது into a smaller volume. This put them much closer together, so the frequency of the successful collision increase the என்னது pressure than the rate of the reaction. ஸோ அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் பண்ணதால ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. லோயர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது, நார்மலாக இருக்கும்பொழுது இதில் இருக்க ரியாக்டிங் பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில கொலிஷன் கம்மியாக இருக்கும். அதாவது ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது அங்கே எங்கே ஒவ்வொன்று பார்ட்டிகிள்ஸ் தனித்தனியாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பார்ட்டிகிள்ஸ் ஒன்றோட என்ன ஆகும், கம் க்ளோசர் அண்ட் கொலீடு ஃப்ரீக்வெண்ட்லி. அந்த மாலிகுல்ஸ் வந்து க்ளோஸராக வந்துட்டு என்ன ஆகும், ஒன்றோட ஒன்று மோதிக்கிட்டு நமக்கு மாலிகுல்ஸ் வந்து ப்ராடக்ட் ஃபார்ம்டு ஈஸிலி தென் என்னது ஃபாஸ்ட்லின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட்டு கேட்டலிஸ்ட்டு. ஸோ கேட்டலிஸ்ட் அப்படிங்கும்போது பாருங்கள். ஸோ வாட் இஸ் மீன் பை கேட்டலிஸ்ட் அப்படின்னா, த கேட்டலிஸ்ட் இஸ் சப்ஸ்டன்ஸ் விச் இன்க்ரீசஸ். பாருங்கள், கேட்டலிஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ண, கேட்டலிஸ்ட்டுங்கிறது யார் அப்படின்னா, கேட்டலிஸ்ட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் இன்க்ரீஸ் த ரியாக்ஷன் ரேட். கேட்டலிஸ்ட்டுங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸு, அதை ஆட் பண்ணிங்கன்னா ஆகும் ரியாக்ஷனோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும் வித்தவுட் பீயிங் கன்சியூம்டு இந்த ரியாக்ஷன். அதாவது ரியாக்ஷனில் எந்த கன்சம்ஷனும் நடக்காது. ரியாக்ஷனில் அந்த கேட்டலிஸ்டோடைய அமௌண்ட்டில் எந்த கன்சம்ஷனும் நடக்காது. ஆனால் என்ன ஆகும், நமக்கு ரியாக்ஷனோட ரேட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். சர்டன் ரியாக்ஷன்ஸ் ஆடிங் த சப்ஸ்டன்ஸ் ஆஸ் கேட்டலிஸ்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், நம்ம சர்டன் ரியாக்ஷன்ஸ் ஆடிங் த சப்ஸ்டன்ஸ் அ கேட்டலிஸ்ட் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும், இந்த ரியாக்ஷன் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீட்டிங் பொட்டாசியம் குளோரைட் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட்டிங் பொட்டாசியம் குளோரைட் த டீகாம்போஸ் இன்ட்டு பொட்டாசியம் குளோரைட் எடுத்துகிட்டு ரியாக்ட் பண்ணும்போது அது என்னவாகுது, பொட்டாசியம் குளோரைடாக வந்து சேஞ்ச் ஆகுது அண்ட் ஆக்சிஜன் கேஸ் கிடைக்குது. பட் இட்ஸ் ஸ்லோ, இது வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே நம்ம வந்து மேங்கனஸ் டை ஆக்சைடு வந்து கேட்டலிஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது அது என்ன ஆகுது, அந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ அந்த ஒரு கிராஃப் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் ரெட் கலராக வர்றது வந்து அன்கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன். நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணாமல் பாருங்கள், பொட்டாசியம் குளோரைட் எடுத்துகிட்டு டீகாம்போஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து வித்தவுட் கேட்டலிஸ்ட் நம்ம ஆட் பண்ணாமல் போது, ஸோ அது பாருங்கள் இந்த கிராஃப் வந்து இப்படி ரொம்ப ஹையராக போயிருக்கு. காரணம் என்னென்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த ஹையராக போகுது இல்லையா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா, இது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணாதபோது ஆக்டிவேஷன் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் என்ன பண்ணும், ரியாக்ஷன் வந்து நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி இப்போ இப்படி ரொம்ப ஹையராக இருக்கா, இப்போ ரெட் கலராக இருக்கிறது, இங்கே வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் ஹையர். ஸோ த ரியாக்ஷன் ரேட் இஸ் வெரி வெரி ஸ்லோ. எப்போது, வித்தவுட் ஆடிங் கேட்டலிஸ்ட். ஓகேவா? ஸோ அதே பாருங்கள், க்ரீன் கலர் அந்த கிராஃப் பாருங்கள் ரொம்ப கம்மியாக குட்டியாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து யாருன்னா, இதுவும் ஆக்டிவேஷன் எனர்ஜி தான். ஆனால் இது வந்து என்னென்னா கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன். இது வந்து கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற கர்வு. ஸோ அப்போ கேட்டலிஸ்ட் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன ஆகுது, குறைஞ்சிருது. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையிறதுனால நம்ம ரியாக்ஷன் வந்து என்ன நடக்குது, ரொம்ப ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக நடக்குது. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, டியூ டு ஆடிங் த கேட்டலிஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டிக்ரீஸ்டு. ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையிறதுனால அந்த ரியாக்ஷன் ரேட் வந்து என்ன ஆகுது, நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்டிவேஷன் எனர்ஜி ஹையராக இருந்தால் என்ன பண்ணும், ரியாக்ஷன் ரேட் வந்து ரொம்ப ஸ்லோவராக இருக்கும். ஸோ அப்போ இந்த கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது அண்ட் ஆஸ் வெல் அஸ் என்ன ஆகுது, ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
ஸோ த நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் ஆஃப் த ரியாக்டன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஈஸி தான். எப்படின்னா இங்கே பாருங்கள், நான் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த சாலிட் ரியாக்டன்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த ரியாக்ஷன் தர் பவுடர்டு ஃபார்ம் ரியாக்ட்ஸ் மோர் ரெடிலி அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம ஒரு சாலிட் ரியாக்டன் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை வந்து பவுடர்டு ஃபார்மில் எடுத்துக்கிட்டோன்னா அதோட ரியாக்டன் வந்து எப்படி ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பவுடர்டு கால்சியம் கார்பனேட் ரியாக்ட்ஸ் மோர் ரெடிலி வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தென் மார்பிள் சிப்ஸ் பிகாஸ் powdered reactant increases the surface area and more energy is available on collision of the reactant particles அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா என்னென்னு பாருங்கள், என்ன சொல்கிறேன்னு. இப்போ நான் கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிட்டேன், இது வந்து மார்பிள் சிப்ஸாக எடுத்துக்கிட்டேன். மார்பிள் சிப்ஸ்னால் சின்ன சின்ன பெல்லட்ஸ் மாதிரி இருக்கும், சரியா? அதோட பார்ட்டிகல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், அதான் மார்பிள் சிப்ஸ் சொல்கிறோம். ஸோ அதை வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது நம்ம கால்சியம் குளோரைடும் H2Oவும் கிடைக்குது, ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து ரொம்ப ஸ்லோ ரியாக்ஷன், நல்லா தெரிஞ்சுக்கோ. அதே கால்சியம் கார்பனேட்டை வந்து நான் பவுடரி ஃபார்மில் எடுத்துக்கிறேன். பவுடர்னா என்னது, மாவு மாதிரி எடுத்துக்கிறேன். அதே 2HCl எடுத்துக்கிறேன். ஆனால் நான் அதே கால்சியம் குளோரைட் H2O அண்ட் கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்கும். ஆனால் இது எப்படி நடக்கும் நமக்கு? ஸோ வெரி ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மார்பிள் சிப்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மார்பிள் சிப்ஸில் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் வெரி லோ ஸ்மாலர். ஸோ அதனால் இதோட சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கனால எப்படி இருக்கும், அது வந்து ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக தான் ரியாக்ட் ஆகும், ஓகேவா? அதே பவுடரி ஃபார்மில் இருக்கும்போது அதோட சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கனால நமக்கு ரியாக்ஷன் எப்படி நடக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதாவது ரியாக்ஷன் பண்ணுறது வந்து ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஓகேவா? அதோட பிக்சர் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து இது மார்பிள் சிப்ஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து பாருங்கள், இதோட சர்ஃபேஸ் ஏரியா பாருங்கள் ரொம்ப எப்படி இருக்குது. இது வந்து பிக் சைஸ் ரொம்ப பிக்கராக இருக்குது. இந்த மார்பிள் சிப்ஸோட சைஸ் எப்படி இருக்குது, பிக்கர். இதுதான் வந்து பிக்கராக இருக்குது. இப்போ இதை வந்து HCl. இப்போ இது கூட ரியாக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப லோ சர்ஃபேஸுங்கிறதுனால இது கூட ரியாக்ட் பண்ணுறது வந்து எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லோ சர்ஃபேஸ் ஏரியானால ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்குது. அதே ஹை சர்ஃபேஸ் ஏரியானா பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. இது பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கனால இங்கே பாருங்கள் HCl இங்கே ஒவ்வொன்று இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப குட்டியாக இருக்கனால அது ஹை சர்ஃபேஸ் ஏரியா இருக்கனால இது என்ன பண்ணுது, ரியாக்ஷன் வந்து அந்த HCl வந்து சீக்கிரம் இது கூட என்ன பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது, ஓகேவா? அப்போ ஹை சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும்போது ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். லோ சர்ஃபேஸ் ஏரியாவில் ஸ்லோவர் ரியாக்ஷனாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதுதான் வந்து என்னது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆஃப் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ நம்ம என்னுடைய கிளாஸோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்ததில் ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆஃப் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இது ஒரு 5 மார்க் கொஷின். இது நல்லா ஃபுல்லாகவே படிக்கணும், ஓகேவா? ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே, ஆல் த பெஸ்ட்.